அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூல் ரொட்டீன் வந்துருச்சு. ஸ்கூல் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து கண்டினியூ ஆகுது. இல்லை அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறத ஸ்கிப் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்ற டைமிங்கை ஸ்கிப் பண்ணிடுறது, தூங்குகிற டைமிங்கை ஸ்கிப் பண்ணிடுறது. நம்ம வந்துட்டு ஓகே அப்படின்னு இருந்தாலும் குழந்தைங்க வந்துட்டு வெக்கேஷன் தானே ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்க, கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கிக்கிறோம், காலையில் எந்திரிக்கவே முடியறதில்ல, குளிர் அடிக்குது அப்படி இப்படின்னுட்டு நமக்குமே அப்படி தான் இருக்குது. இந்த வின்டர் சீசனில் காலையில் எந்திரிக்கிறதெல்லாம் எப்படி ஒரு சாத்தியமான வேலை நினச்சி பாருங்கள். 10-15 டேஸ் லீவ் விட்டதும் போதும், காலையில் சூரியனையே பார்க்குறதில்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ரொட்டீன். ஸ்கூல் ரொட்டீன் வந்தால் தான் நமக்குமே ஒரு ரொட்டீனு. நம்ம கொஞ்சம் பிஸியாக வச்சுக்குவோம். கொஞ்சம் ஏதாவது வந்துட்டு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்காக நம்ம வந்துட்டு அது வாங்கணும், இது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். இதே லீவில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சரி அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா யோசிச்சுக்கலாம், நாளைக்கு தானே பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் இன்னி அப்படி இருக்காதுல்ல. இன்னி அப்படியே ரொட்டீனு, அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஸ்கூலு பத்தாவதுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அது நினச்சா எனக்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆனால் குட்டிங்களுக்கு ஒன்றுமே ப்ரெஷரே இல்லை. அவங்க ரொம்ப கூலாக இருக்காங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்குது. சரி, இன்றைக்கி என்னென்ன செஞ்சிடலாம் அப்படின்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ஆக்சுவலி நான் போட்டுட்டேன். இருந்தாலும் லாங் வீடியோவில் நான் சொல்கிறேன். கேரட் குக்கும்பர் சாலட் தான் பண்ணேன். கொஞ்சம் சால்ட்டும் அப்புறம் வந்துட்டு லெமனும் ஸ்க்யூஸ் பண்ணி அது கொஞ்சம் கட் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மூங் தால் வந்துட்டு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே குக்கரில் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், குக்கரில் விசிலை விட்டுடலாம். 3 விசில் வந்த உடனேயே நல்லா கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே நைட்டுக்கும் நம்ம ஏதாவது வச்சுக்கலாம்ல, இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ எதுக்காக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு நமக்கு செய்ய முடியறதில்ல. அவ்வளோ குளிர், செம்ம குளிர். ஊட்டிக்காருக்கே வந்து சோதனை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் யூஏஇயில் இந்த டைம் நல்லா குளிருங்க, போன டைமை விட. ஒரு வருஷம் வந்துட்டு எப்போவுமே அந்த வெதர் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே மாறுற மாதிரி இங்கேயுமே நல்ல மாற்றம் அது வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி செகண்ட் பிரேக்குக்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு. இனி வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். ஃபஸ்ட் பிரேக்குக்கு என்ன கொடுக்கலாம், செகண்ட் பிரேக்குக்கு என்ன கொடுக்கலாம். வின்டர் டைமுன்றப்போ வந்துட்டு அதிகமாக ஃபுட்டு வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஏன் குட்டிங்களா ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி தான் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பித்ததில் பயங்கர ஹாப்பி. நான் ஹாப்பியாக இருக்கணும் இல்லையோ, குட்டீஸுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே இப்படி வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு தான் பேர். பட் ஆனால் வந்துட்டு நமக்கு என்ஜாய் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, ஸ்கூல் குட்டீஸ்லாம் என்ன வெக்கேஷன் வந்தால் போதும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏன் குட்டிங்க எப்படா ஸ்கூலு ஆரம்பிப்பாங்க, எப்படா ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்போம், டீச்சர்ஸை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, வெக்கேஷனில் எங்கேயாவது ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கும், கெட் டுகெதர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சொந்த ஊருங்களுக்கு போகிறது, இப்படின்னெல்லாம் பல விஷயங்கள் ஊரில் இருந்தால் கிடைக்கும். பட் இங்கே இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஓகே, ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. அப்புறம் 2 எக் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் பாயில் பண்ணேன். ஹாஃப் எக் கொடுத்து விட்றலாம் 4 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் வந்துட்டு இப்படியே சும்மா அப்படியே பாயில் பண்ணி கொடுத்தா ஸ்மெல் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு
கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது வந்துட்டு நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் வின்டர்னால கொஞ்சம் அங்கங்கே எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கருவேப்பிலை வந்துட்டு வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, அந்த கருவேப்பிலை வந்துட்டு நம்ம தவாவில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதுவுமே நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். என்னென்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் அடைச்சி கொடுக்கும்போது அந்த முட்டை ரா ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்துட்டு இப்படி பேக் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்களும் இன்றைக்கி ஒன்றுமே சொல்லலை, ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளேவருக்காக அந்த அரோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு கருவேப்பிலையும் பெப்பரும் கொடுக்கறதுனால நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ வந்துட்டு 4 பேர்த்துக்கும் பேக் பண்ணிட்டேன் டிஃபனு, லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி வந்துட்டு மூங் தால் குழம்பும் சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி, அப்புறம் வந்துட்டு பாயில் பண்ண எக்கை வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணி பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வடகம் பொரிச்சிட்டு, அப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் அப்படியெல்லாம் வச்சு கொடுத்து கிளப்பி விட்டாச்சு குட்டீஸுங்களை. மத்தியானம் நான் தான் போய் பிக்கப் பண்ணிக்குவேன். இன்றைக்கி அப்படியே சிக்னலை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோமா, நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த ஒரு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சிக்னல் லெஃப்ட் எடுத்தால் குழந்தைங்களோட ஸ்கூல் வந்துடும். இதுதான் வந்துட்டு இஷு ஜைனு சாஃபின் படிக்கிற ஸ்கூல், கல்ஃப் ஏஷியன் இங்கிலீஷ் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் 3 பேருமே படிக்கிறாங்க. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 10-15 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மில்க் ஷேக் அடிச்சு, மீசையெல்லாம் சூப்பராக வந்துச்சு, ஒயிட் கலரில் மீசை. ஓகே டியர்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கிறேன்.